கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனமும் 12வது வசனமும். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு வந்த பிற்பாடு நம்முடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறது தெரியுமா? உடனே இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு மேக்சிமம் எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்குது. கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு உண்மையாய் நாம் தேவனால் தொடப்பட்டு அவருடைய வார்த்தையினால் தொடப்பட்டு ரட்சிப்பை பெற்று கொண்டிருந்தோமேனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா வார்த்தையானவர், பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைக்குள்ளாய் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய உள்ளான காரியங்களை, உள்ளான மனுஷனை அவர் செம்மையானவனாய் மாற்றுகிறார். அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இன்று ஆண்டவர் நமக்கு அவருடைய பிறப்பிலிருந்து சில காரியங்களை கற்றுத்தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அந்த காரியங்கள் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது, தேவதூதனால் அறிவிக்கப்படும் பொழுது, தேவனுடைய பரம சேனைகள் வந்து கிறிஸ்துவின் பிறப்பை கொடுத்து அவர்கள் பாடும் பொழுது எந்த காரியத்தை அடையாளமாய் சொல்லுறாங்க தெரியுமா? அவர் ஒரு பெரிய அரண்மனையில் பிறந்திருப்பாரு, தங்க தொட்டில் இருப்பாரு அப்படின்னு சொல்லலை. இங்கே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மெய்ப்பர்களுக்கு அறிவித்த தேவதூதர்கள் எதை அடையாளமாய் சொல்லுகிறார்கள்? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இது ஒரு ஏழ்மையான ஒரு நிலை. ஏழ்மையான ஒரு நிலையை கிறிஸ்துவின் பிறப்புக்கு அடையாளமாய் மெய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் அறிவிக்கிறார்கள். இது எதை உணர்த்துகிறது? வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் ஆரம்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் அல்ல. ஏன்னா வசனம் தெளிவாய் காண்பித்து தருகிறது, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். ஒரு மனுஷனுடைய முடிவு தான் பிரதானமான ஒரு காரியம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய முடிவு சமாதானம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை துவக்கம் எப்படி மேன்மைப்பட்டதாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு செயலின் கிரியைகள் முடியும் பொழுது, ஒரு காரியத்தை அவன் துவங்கி அந்த காரியத்தின் துவக்கம் மேன்மையாக இருந்தாலும் அதனுடைய முடிவு அற்பமாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது எப்படி இருக்குன்னா, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தாவீதின் ஆரம்பம் ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனாக தான் இருந்தார். ஆட்டு தொழுவத்திற்குள் இருந்து கர்த்தருடைய கரம் அவனை உயர்த்தி ராஜாவாய் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் தாவீதை உயர்த்த தேவன் அவனோடு கூட இருந்தார். வேற எந்த காரியமும் அவனுக்கு துணையா இருந்ததுன்னு நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் எருசலேமை சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் நகரம் என்று சொல்லும்படியாய் தேவன் தாவீதை உயர்த்தி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிற திறவுகோலின் பெயர் என்ன தெரியுமா? தாவீதின் திறவுகோல். இந்த அளவுக்கு தேவன் தாவீதை மகிமைப்படுத்த என்ன காரணம்? தாவீதோடு கூட தேவன் இருந்தார். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவ கூட தாவீதின் குமாரனேன்னு சொல்லி அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய துவக்கம் அது முக்கியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில தான் இருக்கு. மாட்டு தொழுவத்துல தான், முன்னணையில தான் அவரை துணிகளில் சுற்றி கிடத்தி இருந்தார்கள். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வாய்ந்து புறப்பட்ட வார்த்தையானவர். ஆதியிலே அவர் தேவன் மடியில் செல்ல பிள்ளையா இருந்தார் அப்படின்னு நம்ம வசனத்துல பார்க்கிறோம். இவ்வளவு மேன்மையான ஒரு தேவன் தன்னை எப்படி தாழ்த்தி வந்தாராம்? அவர் சகலத்திலும் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் சாயல் எடுத்து நம்மை போல வந்தார். இயேசு கிறிஸ்துவின் துவக்கம் ஒரு தாழ்மையான நிலையில தான் துவங்கிச்சு, முன்னிலையில தான் துவங்கிச்சு, மாட்டு தொழுவத்துல தான் துவங்கிச்சு. ஆனா இப்பொழுது அவர் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் சகலத்தையும் ஜெயித்தவராய், சகலத்திலும் ஜெயம் பெற்றவராய், பிதாவின் செல்ல பிள்ளையாய் மீண்டும் அவர் எப்படிதான் இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்திலே ராஜாதி ராஜாவை வீற்றிருக்கிறார். அவருடைய துவக்கம் அற்பமாக இருந்தது பூமியிலே, ஆனால் அவருடைய அந்த பூமியில் அவருடைய துவக்கத்தின் முடிவு, அது நித்தியத்தின் துவக்கம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிற்கும் மேன்மையானதாக இருக்கிறது, எல்லாவற்றிலும் மேலானதாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவ ஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா எந்த ஒரு காரியத்தையுமே துவக்கத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தாவீது தன்னுடைய துவக்கத்தை பார்த்து சோர்ந்து போகவில்லை. ஆடு மேய்க்கும் பொழுதும் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்தான். அபிஷேகம் பெற்ற பிற்பாடு சவுலால் துரத்தப்படும் பொழுது முறுமுறுக்கலை. தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்காமல் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். சவுலின் மேல் தன்னுடைய கரத்தை போட அவன் துணிகரம் கொள்ளலை. ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்னு சொல்லி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இப்படி எல்லா நிலையிலுமே கர்த்தருக்கு ஏற்றவனாய், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த தாவீதை
ஒரு மகா மேன்மையான சந்ததியின் மனுஷன் அவனுடைய முடிவை மகிமையாய் மாற்றின நம்முடைய ஆண்டவர், அவனுடைய முடிவை மகிமையாக ஆசீர்வதித்த நம்முடைய தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நாம் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இதை நமக்கு ஒரு அடையாளமாய் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் எழும்பும், ஆண்டவரை தானே ஆராதிக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க ரொம்ப பிரயாசப்படுறேன், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறேன், எல்லா காரியத்திலும் ஆண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு தாழ்மையான ஒரு நிலையில தானே நான் இருக்கிறேன். ஒரு எல்லா மற்ற ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய நிலை தாழ்மையாக இருந்தால் கூட கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், அது நித்தியத்தின் துவக்கமாக இருக்கும், அது பரலோகத்திற்குரியதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் தம்முடைய பிறப்பை வைத்து ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளம் தான் உன்னுடைய இப்பொழுது நிலை, உன்னுடைய ஆரம்பம். அது தாழ்மையாக இருந்தாலும், அது ஏழ்மையாக இருந்தாலும், எல்லா விதத்திலும் ஒரு வெறுமையான நிலையாக இருந்தாலும், தேவன் வாக்கு பண்ணுவது அது தாவீதுடைய வாழ்க்கையில் அற்பமாய் தான் இருந்தது. ஆனால் அதனுடைய முடிவோ அவனை ராஜாவாய் உயர்த்தி வைத்து தேவன் மகிமைப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு கர்த்தருக்காக செயல்படுத்துகிற காரியங்கள், கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் அற்பமாக இருக்கலாம், மற்றவருடைய பார்வைக்கு கூட அற்பமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று நமக்கு தருகிற அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் துவக்கமே அது ஏழ்மையாய், அது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு நிலையாக தான் இருந்தது. அதற்காக அவர் தேவனுடைய குமாரன் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஆனால் அவருடைய முடிவு, இந்த உலகத்தின் முடிவு, அதன் பிற்பாடு நித்தியத்தின் துவக்கம் அவருக்கு எப்படி இருந்தது? எல்லாவற்றையும் விட மேன்மையாய், மேலானதாய், பிதாவின் வலது பார்சத்தில் அவருடைய செல்ல பிள்ளையாய், ஜெயித்தவராய் அமரும்படியான ஒரு கிருபையை, சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை போல எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமாய், எல்லா விதத்திலும் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய், கர்த்தருடைய சித்தம் நிறைவேற முறுமுறுக்காமல், என்னுடைய துவக்கம் எப்படி இருந்தா என்ன, அற்பமாக இருந்தானே எப்படி இருந்தா என்ன, ஏழ்மையாக இருந்தான், மற்றவருடைய பார்வைக்கு கூட ரொம்ப சின்னதாக சிறுமையாக இருந்தான் என்ன, கர்த்தர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார், துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை போல நாம் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட ஜெயித்தவர்களாய் நித்தியமாய் அமர்ந்து ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். நாமும் சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவை போல தேவனுடைய சித்தம் செய்ய, தாவீதை போல அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழ எல்லா சூழலிலும் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவை போல ஆசீர்வதித்து உயர்த்துவது, சம்பூர்ணமாய் எல்லா காரியத்தின் முடிவையும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து தருவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தில் கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.